இருக்கலாம். அவங்க கொஞ்சம் பையன் கொஞ்சம் என்ன பண்ணாங்க தெரியுமா, நான் இல்லாத போது என்னவே அவங்க தனியாக விட்டாங்க. அவங்க அம்மாவோடைய வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பயந்து இவன் தனியாக ஊருக்கு என் போய் வீட்டில் இருந்து வீட்டுக்கு முன்னாடி தான் போகணும். அவங்களும் போகணும், இவங்களும் வரணும். அவர் நல்லா சிவியரா வார்ன் பண்ணி கொடுங்க. இதே ஒரு லைஃப்ல லாஸ்ட் டைம் நினைச்சுக்குவேன். நீங்க ஒரு டைம் அதாவது சும்மா எதனா திரும்பி வந்துட்டான்னு வச்சுக்கா அவன் போக வேண்டிப்பான். நான் சொல்றேன் ஏன்னாத்துக்கு அந்த பையனுக்கு என்ன வாய் அந்த பையனுக்குலாம் போயிட்டு எவ்வளோ ஓட்டலாம் நானும் பேசி கேட்கலாம். அப்புறம் தான் பண்ணி பார்த்தேன். 10 நகை போட்டு ஒரு வண்டி வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணுறதா சொன்னாங்க. அவங்க எந்த அர்த்தமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உங்கள் அப்பா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. நீ வந்தேன்னா கூட நான் கூட்டிட்டு போய் விட்டுருவான்னு நான் சொன்னேன். இன்னும் அன்னைக்கு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுருவாங்க. கறிக்குழம்பு திங்கக்கிழமை மிச்சானா அவன் தான் சாப்பிடுவான், வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க வீட்டில். அவன்ற இடத்துல குளிச்சு நீர் அடிச்சுன்னு என் பொங்க மரம் செம்பி பார்ப்போம். அப்போ பொம்மா கடையில் அங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேரா வந்து எங்க அப்பா பண்ணிக்கிறதா போயிட்டு அவங்க ஸ்வீட் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் எங்க அப்பாவை கூப்பிட்டுங்க எனக்கு பொண்ணு ஃபர்ஸ்ட் சொல்லிடுச்சு. எனக்கு தான் மேட்டர் தெரிஞ்சிருச்சு. அவங்க அக்கா வீட்டுல நீ கழுத்து தாடி பிடிச்சிட்டான். செம்ம கோவம் வந்துச்சு. கையடா ஃபர்ஸ்ட் எங்க பொண்ணெல்லாம் கேள்வி கேட்டு உடனே நியாயமெல்லாம் பேசுறாங்க. கேட்டுச்சு இந்த பொண்ணுங்க இல்லை நான் இவன் போன்னு சொல்லிடுச்சு. அந்த பொண்ணு விட்டு போயிடாங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பிச்சு தவி கீட்டோம் மானான்னு சொல்லிட்டு அதுக்கு சீக்கு மாலையெல்லாம் போட்டு மரம் செஞ்ச சீக்கு மாலையெல்லாம் போட்டு கிளம்பு வச்சு சூரியகாந்தி வீட்டுக்கு போய் தாடி ரிஜிஸ்டர் பண்ணி போச்சு. சின்ன மக்கள் அந்த பொண்ணு இருக்கானு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் கிதுக்கப்பட்ட பிள்ளைங்க இல்லை. இப்போ பிளவுஸ் தைக்க வந்தாங்க நாய் போட்டாயிலிருந்து ஒரு பொண்ணு அவன் கற்றுக்கிட்டா அவன் தைக்கிறான் மற்றவங்களுக்கே. அவங்க சொல்றீங்களா?